ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைண்டினுடைய பவரை பற்றி இல்லைன்னா நம்மளோட இன்டெலெக்டினுடைய பவரை பற்றி சொல்லும்போது ஐக்யூ அப்படின்ற ஒரு வேர்டை பற்றி நீங்கள் கேட்டிருக்கோம் இல்லையா? அதாவது நம்ம லைஃப்ல பல இடங்களிலும் இந்த ஐக்யூ அப்படின்ற வேர்டை பற்றி கேட்டிருக்கோம். அதாவது இன்டெலிஜென்ட் கோஷியன்ட். அதாவது இவருடைய ஐக்யூ கம்மி தான், அவரோட ஐக்யூ ஜாஸ்தி தான். அந்த ஆளுக்கு பாருங்க 15 வயது தான் இருக்கு, ஆனாலும் எவ்வளவு ஐக்யூ இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்டிருக்கோம் இல்லையா? ஒரு ஆளுடைய ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, அவருடைய காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் இதெல்லாம் மற்றவரை விட ஜாஸ்தியா தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸும் உங்க மைண்ட்ல பல டைம் வந்திருக்கும். அதாவது என்னுடைய ஐக்யூ எவ்வளவு இருக்கு, எனக்கு தேவையான ஐக்யூ இருக்குதா? இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஒரு பதில் கொடுக்கறதுக்கு தேவையான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போறேன். ஐக்யூ அதாவது இன்டெலிஜென்ட் கோஷியன்ட். அதாவது நம்ம மென்டல் ஏஜுக்கும் பிசிக்கல் ஏஜுக்கும் ஒரு ரேஷியோ இருக்கு. அதாவது நம்ம பிசிக்கல் ஏஜ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், ஆனா நம்ம மென்டல் ஏஜ் டிஃபைன் பண்றது கொஞ்சம் கூட கஷ்டமான டாஸ்க் தான். இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்ககிட்ட 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்க அதுக்கு ஆன்சர் கொடுக்கணும். இந்த 10 கொஸ்டின்ஸை வச்சு உங்களுக்கு நான் லாஸ்ட்ல உங்களுடைய மென்டல் ஏஜ் எத்தனை அது சொல்லி கொடுக்குறேன். நம்பர் 10. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்கிரீன்ல நீங்க 5 டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் பாக்குறாங்க இல்லையா? உங்களுக்கு இந்த 5 கலர்ஸ்ல மிகவும் பிடிச்ச கலர் எது? உங்களுக்கு 5 செகண்ட் கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு ஷேடு ஏ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். உங்களுடைய செலெக்ஷன் ஷேடு பி இருந்தா உங்களுக்கு 2 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஷேடு சிக்கு உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். டி சூஸ் பண்ணிருக்குன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஷேடு இ நீங்க சூஸ் பண்ணிருக்குன்னா உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லட்டா, நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு புக்ல நோட் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா? அதாவது நம்ம பிரெயினுக்குள்ள EQ, IQ அப்படி 2 செஷன்ஸ் இருக்கு. ஆனா இது எல்லாமே டெவலப் ஆகுறது நம்ம ஆட்டிடியூட் மாதிரி தான் இருக்கும். இந்த ஆட்டிடியூட்னா என்ன? அவர் ரொம்ப ஆட்டிடியூட் பிடிச்ச ஆளுன்னு நம்ம பல பேர் சொல்லியிருப்போம் இல்லையா? ஆட்டிடியூடுனா அவ்வளவு பெரிய தப்பான விஷயமா? ஆட்டிடியூட் தான் ஒரு மனுஷனை பாசிட்டிவா இன்டெலிஜென்ட்டா ஃபீல் பண்ண வைக்கும். நல்ல ஆட்டிடியூட் எப்படி டெவலப் பண்றது, நம்ம லைஃப் ஸ்டைலை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு புக்கை சஜஸ்ட் பண்ண போறேன். அதுதான் ஆட்டிடியூட் இஸ் யுவர் சூப்பர் பவர் அப்படின்ற புக்கு. இந்த புக்கு எனக்கு என்னுடைய ஆட்டிடியூட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவும் ஹெல்ப் கொடுத்த ஒரு புக்கு தான். இந்த புக்கு நான் ரீட் பண்ணல, குக்கு எஃப்எம்ல இருந்து ஆடியோ புக்கா கேட்டுடுச்சு. குக்கு எஃப்எம் இந்தியாவிலே ஒரு லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம் தான். இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும் இதுல புக்ஸ் இருக்கு. அதுவும் 50,000க்கும் மேலான புக்ஸுடைய கலெக்ஷனும் இருக்கு. குக்கு எஃப்எம்னுடைய 1 இயர் மெம்பர்ஷிப் 399 rupees தான். ஆனா நீங்க இப்போ இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் எடுக்கும்போது உங்களுக்கு இது 199 rupeesக்கு கிடைச்சிடும். அதாவது எக்கச்சக்கமான புக்ஸ் உங்களுக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு 1 இயருக்கு 199 rupees. இது ஒரு டேல 50 பைசா யூஸ் பண்ணி ஒரு லைப்ரரி மெம்பர்ஷிப் எடுக்கிற மாதிரி தான். ஆமா, இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா மாறதுக்கு ஒரு டேல 50 பைசா மட்டும் தான் செலவு இருக்கு. சோ நீங்க இப்ப என்ன பண்ணிடணும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின் கமெண்ட்லயும் குக்கு எஃப்எம் லிங்க் கொடுத்திருக்கு. இப்போவே அந்த லிங்கில் கிளிக் பண்ணி குக்கு எஃப்எம் விசிட் பண்ணி உங்களுடைய ஸ்டடி இன்னைக்கே ஆரம்பிச்சிடுங்க. குக்கு எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கேளுங்கள் உங்கள் மனதுக்கு பிடிச்சதை. கம் பேக் டு தி வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல ஒரு பியூட்டிஃபுல் நேச்சர் இமேஜ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேச்சர் பியூட்டி பார்க்கும்போது இந்த நேச்சருடைய பியூட்டியில் இருக்கிற கொஞ்சம் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? இதுல நீங்க ஃபர்ஸ்டா பார்த்த கலர் எது? அதாவது ஏது கலர் உங்கள் கண்ணுல சீக்கிரம் பட்டுடுச்சு? உங்களோட டைம் ஸ்டார்ட் பண்ண போகுது 5 seconds. நீங்க பார்த்தது ஒயிட் கலரா இருந்தா, அதாவது ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிருக்குன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். நீங்க பி சூஸ் பண்ணிருக்குன்னா 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்க சூஸ் பண்ணியது சியா இருந்தா 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்க டி சூஸ் பண்ணியிருந்தா 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இ சூஸ் பண்ணியிருந்தா 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ஸ்கிரீன்ல கொஞ்சம் வாட்டர் கலர்ஸ் பாக்குது இல்லையா? உங்களுக்கு இதுல மிகவும் பிடிச்ச ஒரு கலர் சூஸ் பண்ணுங்க. நீங்க இதுல கலர் ஏ அதாவது கிரீன் கலர் சூஸ் பண்ணிருக்குன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். நீங்க பி அதாவது yellow சூஸ் பண்ணிருக்குன்னா உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்க சி அதாவது பிங்க் கலர் சூஸ் பண்ணிருக்குன்னா உங்களுக்கு கிடைக்க போறது 5 பாயிண்ட்ஸ். நீங்க டி அதாவது ரெட் கலர் சூஸ் பண்ணிருக்குன்னா உங்களுக்கு 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். நீங்க இ இல்லனா எஃப் இந்த கலர்ஸ் சூஸ் பண்ணிருக்குன்னா உங்களுக்கு 6 பாயிண்ட்ஸ் மற்றும் 3 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப இந்த ஸ்கிரீன்ல மல்டிபிள் கலர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் பாக்குறது இல்லையா? ஆனா நீங்க இந்த பிக்சர்ல பார்க்கும்போது உங்களோட மைண்ட் எந்த கலருக்கு கரெக்டா போகுது? உங்களுக்கு 5 செகண்ட் கொடுக்குறேன், நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க. நீங்க ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிருக்குன்னா உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆப்ஷன் பிக்கு 2 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஆப்ஷன் சி 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஆப்ஷன் டி
5 பாயிண்ட்ஸ். ஆப்ஷன் இ சூஸ் பண்ணிருக்குன்னா 3 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஸ்கிரீன்ல 4 சன்செட் இமேஜஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த 4 சன்செட் பிக்சர்ஸ்ல வந்து உங்களுக்கு மிகவும் பிடிச்ச சன்செட் இமேஜ் எதுன்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு இமேஜை வந்து நீங்க பார்த்துட்டு இருங்க. ஓகே, நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட், அதாவது ஏ அப்படின்ற ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணிருக்குன்னா உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். இன்கேஸ் நீங்க பி அப்படின்ற அந்த சன்செட்டை பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இல்ல நீங்க சி அப்படின்ற இந்த சன்செட் பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இனி வந்து அந்த லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது டி அப்படின்ற சன்செட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு சிங்கிள் பாயிண்ட் 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்போ இந்த பிக்சர்ல கொஞ்சம் மேஜிக் ஸ்டிக்ஸ் பாக்குறது இல்லையா? ஆனா உங்களுக்கு கரெக்டா பார்த்து இது சொல்ல முடியுமா? அதாவது இந்த இமேஜ்ல வந்து டோட்டலா எவ்வளவு மேஜிக் ஸ்டிக்ஸ் இருக்கு? யூ ஹேவ் 5 செகண்ட்ஸ். ஓகே, இன்கேஸ் உங்களுடைய ஆன்சர் வந்து 5 அப்படி இருக்குன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். உங்களுடைய ஆன்சர் வந்து 6 இருந்தா உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். இன்கேஸ் நீங்க இதுல 8 மேட்சஸ் ஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணிருக்குன்னா அதுதான் அப்சல்யூட் ஆன்சர். இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்க இந்த பிக்சர்ல மவுஸ், கேட் அண்ட் டாக் இந்த 3 அனிமல்ஸை பார்க்கறது இல்லையா? இதுல வந்து மவுஸும் கேட்டும் இருக்கும்போது இது 10 kg தான் இருக்கும். ஆனா மவுஸ் வித் டாக் இருக்கும்போது 20 kg தான் இருக்கும். கேட்டும் டாகும் இருந்தா 24 kg தான் வெயிட் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு இப்ப கெஸ் பண்ண முடியுமா? அதுல மவுஸும் கேட்டும் டாகும் சேர்ந்திருந்தா எவ்வளவு வெயிட் இருக்கும்? உங்களுக்கு 5 செகண்ட் டைம் கொடுக்குறேன். ஓகே, சரியான ஆன்சர் என்ன தெரியுமா? 27 கிலோகிராம் அப்படின்றது தான். இதுல வந்து ஸ்கோர் ஆப்ஷன் இல்ல. உங்களுக்கு 27 அப்படின்ற நம்பர் கிடைச்சிருக்குன்னா உங்களுக்கு டோட்டல் 5 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இமேஜ்ல 6 கிளாஸஸ் பார்க்க முடியுது இல்லையா? இதுல வந்து 3 கிளாஸஸ் வந்து எம்டியா இருக்கு, 3 கிளாஸஸ்ல வந்து ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற क्वेश्चन என்ன தெரியுமா? இப்போ இதுல இருந்து 2 கிளாஸ் உங்களால நகர்த்தலாம். ஆனா உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கிளாஸையும் எம்டி கிளாஸஸையும் ஆல்டர்னேட் ஆப்ஷன்ல வச்சிடணும். அதாவது ஒரு ஆரஞ்சு கிளாஸுக்கு பக்கத்துல ஒரு காலி கிளாஸ் மட்டும் தான் வரணும். இதை எப்படி பண்ண முடியும்? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது எப்படின்னு சொல்லி கொடுக்கட்டுமா? அதாவது இந்த 2 செஷன்லையும், அதாவது காலி செஷன்லையும் ஆரஞ்சு ஜூஸ் செஷன்லையும் சென்டர் கிளாஸஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த டாஸ்க் கரெக்ட் ஆயிடும். இந்த ஆப்ஷன் உங்கள் மைண்ட்ல வந்துருச்சுன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஒரு இமேஜ்ல வந்து ஒரு இங்கிலீஷ் மந்தினுடைய நேம் இருக்கு. நீங்க இதை ஏதுன்னு கண்டுபிடிச்சிடுங்க. அதாவது 12 இங்கிலீஷ் மாதங்கள் இருக்கு இல்லையா? இதுல ஒரு மந்தினுடைய நேம் இதில் இருக்கு. அது உங்களுக்கு பார்க்க முடியுதா? உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். ரைட் ஆன்சர் அப்படின்றது ஜூலை, அந்த மந்த் தான். எப்படி இது பார்க்கலாம்? நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த இமேஜினுடைய டாப் போர்ஷன் வந்து கட் பண்ணி இல்லைன்னா மறைச்சு பிடிச்சி இந்த இமேஜினுடைய டாப் பார்ட் வந்து கிராப் பண்ணி பார்த்தா, அதாவது டாப் பார்ட் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி பார்த்தா இதுல ஜூலை அப்படின்ற வேர்டு உங்களால படிக்க முடியும். இந்த क्वेश्चंसக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிடுச்சுன்னா உங்களுக்கு 6 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். இப்போ இந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு 4 ஸ்கொயர்ஸ் பார்க்க முடியுது இல்லையா? ஆனா அதுல ஒரு ஸ்கொயர்னுடைய கலர் வந்து கம்ப்ளீட் டிஃபரெண்ட் தான். சரி, இப்போ வந்து அந்த டிஃபரெண்ட் கலர் இருக்கிற ஸ்கொயர் எது? அதை சொல்லுங்க. டேக் யுவர் டைம். All right. So the answer is first one. இதுக்கு நீங்க கரெக்டா பதில் கண்டுபிடிச்சோன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட் ஆட் பண்ணுங்க. இப்போ வந்து உங்களோட ஸ்கோர் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுடைய ஸ்கோரை வச்சு உங்களுடைய மென்டல் ஏஜ் பத்தி சொல்லட்டுமா? மேக்ஸிமம் ஸ்கோர் அப்படின்றது 50 தான். டோட்டல் நான் கேட்டது வந்து 10 क्वेश्चन. டோட்டல் மேக்ஸிமம் ஸ்கோர் அப்படின்றது 50 தான். இதுல வந்து உங்களுக்கு 50ல 35 இல்லைன்னா அதுக்கு மேல ஸ்கோர் கிடைச்சிருக்குன்னா உங்களோட மென்டல் ஏஜ் வந்து ஒரு 25 ஏஜ் பர்சன் தான். அதாவது நீங்க வந்து உங்களோட லைஃப்ல கரெக்டான டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு கரெக்டான ஒரு மைண்ட் செட்டப் இருக்கிற பர்சன். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனை கூட ஈஸியா மாற்றுறதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு. உங்களுடைய கோக்னிட்டிவ் எபிலிட்டியும் மற்றவரை விட ஜாஸ்தி தான். இப்போ உங்களோட ஸ்கோர் வந்து 30 இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்குன்னா உங்களோட மென்டல் ஏஜ் வந்து 20 தான். அப்புறம் உங்களுக்கு 25 இல்லைன்னா அதுக்கு கீழே தான் கிடைச்சிருக்கு ஸ்கோர் அப்படின்னா நீங்க உங்களுடைய மேல நிறைய வேலை பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா உங்களுடைய மென்டல் ஏஜ் வந்து ரொம்ப கீழே தான் இருக்கு. நீங்க உங்களே கவனிச்சிருங்க. நீங்க உங்க மேல கவனம் வச்சு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளை வந்து உங்களுக்கும் வெற்றி கிடைச்சிடும். இந்த கேம்ல வந்து உங்களுக்கு கிடைச்ச ஸ்கோர் எத்தனை, உங்களோட மென்டல் ஏஜ் எவ்வளவு, இதெல்லாம் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பார்க்கலாம். பாய்.